ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி போலீஸ்காரங்க சிவானி பாப்பாவ முதல்ல கடத்தின அடியாட்கள் மூலியமா இதுக்கு பின்னாடி தாஸ் இருக்காங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம, தாஸுமே இந்த விஷயம் சீரியஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நம்ம இதுல இருந்து தப்பிச்சாகணுன்ற காரணத்துக்காக சுந்தர வசமா மாட்டி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆக பார்க்கறது மட்டும் இல்லாம, அவங்க மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரியும், அதுக்கு மாறா இந்த மாதிரி சுந்தர் தான் தன்னோட தங்கச்சியை ஏமாத்திட்டாங்கன்றதாகவும் அதுல கோவப்பட்டு தான் இந்த மாதிரி ஒரு வேலைய சுந்தர பயன்படுத்துறதுக்காக மட்டும் தான் செஞ்சதாகவும் சொன்னது மட்டும் இல்லாம, அந்த அடியாட்கள் தான் அந்த குழந்தைய தொலைச்சாங்க. இதுல எனக்கும் என்னோட தங்கச்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு வாக்குமூலத்த கொடுக்க, உடனே இத கேட்ட போலீஸ்காரங்களும் உடனடியா இந்த விஷயத்த பத்தி சுந்தர்கிட்ட விசாரிக்கிறதுக்காகவும், அதே மாதிரி இது போலயே சுந்தருக்கு மட்டும் இல்லாம குடும்பத்துல இருக்கவங்க மத்தவங்களுக்கும் யாரு மேலயாவது சந்தேகம் இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா விசாரிக்கிறதுக்காக சுந்தர தேடி அவங்களோட வீட்டுக்கு போக, ஆனா அங்கேயும் சுந்தர் இல்ல. அதுக்கு பதிலா அங்க ஜெயா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்க பவானிக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிரீத்தி கூட சேர்ந்து ரொம்பவே கஷ்டத்தோட சமைச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரீத்தி கிட்டயுமே அவங்களோட மன துக்கத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா அங்க வந்த போலீஸ்காரங்களும் ஜெயா அங்க இருக்கிறத பார்த்துட்டு, "மேடம் இங்க ஒரு நிமிஷம் வரீங்களா? நாங்க உங்ககிட்ட பேசணும்னு" சொல்லிட்டு கூப்பிட, உடனே அந்த போலீஸ்காரங்கள பார்த்த உடனேயே ஜெயா ஒருவேளை குழந்தை கிடைச்சிட்டாளோன்ற சந்தோஷத்துல அவங்க கிட்ட போயிட்டு, "என்ன சார், என்னோட குழந்தை கிடைச்சிட்டாளா? அவ எங்க இருக்கான்னு?" சொல்லிட்டு எக்ஸைட்மெண்ட்ல கேட்க, உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும், இன்னும் நாங்க உங்க குழந்தைய கண்டுபிடிக்கல. அதுல புதிய சிக்கல் ஒண்ணு வந்துருச்சு. அதனால தான் அத பத்தி விசாரிக்கிறதுக்காக நாங்க உங்க மாப்பிள்ளை சுந்தர தேடி வந்திருக்கோம்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தியும், "எதுக்காக நீங்க அவங்கள தேடுறீங்க? நீங்க அவங்க கிட்ட என்ன விசாரிக்க வேண்டியது இருக்கு? எதா இருந்தாலும் எங்க கிட்ட கேளுங்க. நாங்க எல்லாத்தையுமே சொல்றோம்னு சொல்ல, உடனே போலீஸ்காரங்களும் இது வேற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க சுந்தர் கிட்ட மட்டும் தான் எங்களோட விசாரணைய நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம நாங்க அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு தான் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ஜெயா ரொம்பவே கோவத்தோட என்னோட மாப்பிள்ளைய நீங்க எதுக்காக விசாரிக்கணும்? அப்படின்னு கேட்க, உடனே போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி தாசன் ஒருத்தர் உங்களோட மாப்பிள்ளைய பழிவாங்கறதுக்காக தான் அந்த குழந்தைய கடத்தினதா எங்களுக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அதுக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்றத நாங்க அவங்க மூலியமாவே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா, தாஸ் உங்களோட மாப்பிள்ளைய பத்தி சொல்றது எல்லாத்தையுமே எங்களால முழுசா நம்ப முடியல அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பிரீத்தியும் அப்படி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்க, உடனே போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி ஏதோ அவங்களோட தங்கச்சி உங்களோட மாப்பிள்ளை கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டாங்களா? அது மட்டும் இல்லாம அந்த கருவையுமே கலைக்க சொல்லி அந்த பொண்ண கொடுமைப்படுத்தினதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவன் இன்னுமே உங்களோட மாப்பிள்ளைய பத்தி நெறைய விஷயங்கள சொல்லிட்டு இருக்கான். ஆனா, எங்களால அது எதையுமே நம்ப முடியல. ஏன்னா, அவங்க தான் உங்கள மாதிரி ஒரு பெரிய குடும்பத்தோட மாப்பிள்ளையாச்சே. அவங்க எதுக்காக அத பண்ண போறாங்கன்னு எங்களுக்கு இந்த விஷயத்துல மிகப்பெரிய டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு, நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல, உடனே இத கேட்டுட்டு செம்மையா ஷாக் ஆன ஜெயாவும், "பொண்ணு இதுதானே நம்மளோட மாப்பிள்ளை பத்தி சொன்னான்னு" சொல்லிட்டு அதிர்ச்சியில நின்னுட்டு இருக்க. அப்ப கரெக்ட்டா திடீர்னு அவங்களோட ஹால்ல இருக்க ஒரு டெலிஃபோன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. அப்போ அத பார்த்த போலீஸ்காரங்களும், ஜெயா கிட்ட இந்த மாதிரி ஏற்கனவே உங்களோட குழந்தைய கடத்துனவங்க, அந்த குழந்தைய வேற யார்கிட்டயோ ஒப்படைச்சுட்டாங்களா? அதுவும் ஆள மாத்தி ஒப்படைச்சிட்டதா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இப்ப வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அவங்களுமே கண்டிப்பா குழந்தைய கடத்துறவங்க லிஸ்ட்ல தான் இருக்கிறவங்க மாதிரி தெரியுது. ஸோ அவங்க கூட உங்களுக்கு கால் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஃபோன் அட்டெண்ட் பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல நான் இருக்கிறத நீங்க காட்டிக்க வேண்டாம். அவங்க என்ன பேசுறாங்கன்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாம உடனடியா ஜெயாவ போய் அந்த ஃபோன எடுக்க சொல்றாங்க. ஆனா ஜெயாவோ எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்க, உடனே போலீஸ்காரங்க பக்கத்துல இருக்க பிரீத்தி கிட்ட "ஏம்மா நீ போய் எடும்மான்னு" அப்படின்னு உடனே பிரீத்தியும் அந்த நிலைமைய சமாளிக்கிறதுக்காக ஃபோன் கால் அட்டெண்ட் பண்ண, அப்ப கரெக்ட்டா போலீஸ்காரங்க நெனைச்ச மாதிரியே அவங்களுக்கு சிவானி பாப்பாவ இப்ப கடத்தினவங்க தான் கால் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி நாங்க உங்க குடும்ப வாரிச கடத்தியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு இந்த விஷயம் உங்களுக்கு போலீஸ் மூலியமா தெரிய வந்திருக்கும். ஏன்னா, நீங்க எவ்வளோ பெரிய ஆளுன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சே நாங்க இந்த வேலைய பார்த்துருக்கோம்னா, நாங்க எவ்வளோ பெரிய ஆளுன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டா நல்லாருக்கும். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு உங்க பக்கத்துல இந்நேரத்துக்கு போலீஸ்காரங்க நின்னு கூட இந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்கலாம். பட் எங்களுக்கு அத பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. ஏன்னா, நாங்க இந்த விஷயத்தெல்லாம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிருவோன்ற தைரியம் எங்களுக்கு இருக்கு. ஆனா நாங்க சொல்ல வேண்டியத சொல்லிர்றோம். எங்களுக்கு இன்னும் 24 மணி நேரத்துல ரூ. 1,00,00,000 பணம் தேவைப்படுது. அத எங்க, எப்படி குடுக்கணுன்றத அப்புறமா நான் மறுபடியும் கால் பண்ணி சொல்றேன். அது மட்டும் இல்லாம உங்களோட குடும்ப வாரிசு உயிரோட இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, அந்த பணத்த இப்பவே நீங்க ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சா ரொம்பவே நல்லாருக்கும். அப்படி இல்லாம ரொம்பவே புத்திசாலித்தனமா யோசிக்கிற மாதிரி நெனச்சுக்கிட்டு, முட்டாள்தனமா போலீஸோட உதவிய நாடுற மாதிரி தெரிஞ்சா, உங்களோட குழந்தைய இதுக்கப்புறமா நீங்க உயிரோட பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு பக்கத்துல அந்த ஜெயாவும் செம்மையா ஷாக் ஆகி கதறி அழ ஆரம்பிக்க, போலீஸ்காரங்களும் அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஆனா பிரீத்தியோ கரெக்ட்டா அந்த கடத்தல்காரங்க கிட்ட நீங்க தான் குழந்தைய கடத்தி வச்சிருக்கீங்கன்றத எங்களால எப்படி நம்ப முடியும்? நாங்க முதல்ல சிவானி பாப்பா கிட்ட பேசணும். அதுக்கப்புறமா தான் என்ன முடிவா இருந்தாலும் நாங்க எடுக்க முடியும்னு சொல்ல உடனே இத கேட்டுட்டு அந்த கடத்தல்காரங்களும், "பாப்பா பேசு" அப்படின்னு உடனே சிவானி பாப்பாவும், "ஹலோ யாரு பேசுறது?" அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாங்க. உடனே இந்த குரல கேட்ட உடனேயே
பிரீத்தி, ஜெயா அந்த போலீஸ்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அது ஷிவானி பாப்பாவோட குரலுன்றது தெரிய வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கடத்தல்காரங்க உண்மையாவே ஷிவானி பாப்பாவ வச்சிருக்காங்கன்றது தெரிய வந்துருச்சு. ஸோ, இதனால அவங்க எல்லாருமே ரொம்பவே பதட்டத்தோட இருக்கு. ஆனா, உடனடியே ஷிவானி பாப்பா கிட்ட இருந்து ஃபோன வாங்குன அந்த கடத்தல்காரனும், உங்களுக்கு உண்மை தெரிய வந்திருக்கும். ஸோ, நான் சொன்னதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனடியா ஃபோன கட் பண்ணிடுறாங்க. உடனே இந்த மாதிரி ஒரு கடத்தல்காரன் அதுவும் போலீஸ்காரங்க பக்கத்திலே இருக்காங்கன்றது தெரிஞ்சாலும், இப்படி ஒரு தைரியமா பேசுறத பார்த்த உடனேயே இவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அங்க நின்னுட்டு இருக்க போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி அந்த கடத்தல்காரன் பேசுறத வச்சு, இவன் கண்டிப்பா ரொம்பவே ப்ரொஃபஷனலா இத தொழில பண்ணிட்டு இருக்கான்னு தோணுது. அதனால நம்ம இதுக்கப்புறமா இந்த கேஸ ரொம்பவே கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இல்லன்னா, இது நம்மளோட பாப்பா, அதாவது ஷிவானி பாப்பாவோட உயிருக்கு ஆபத்தா முடிய நெறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு, இன்னுமே எல்லாரையுமே பயமுறுத்தி விட்டுட்டு இருக்காங்க.